இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் பாஸ்வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்ட்ஸை கொடுத்து உள்ள லாகின் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேட்டாஸை பார்க்க முடியும், இமெயில்ஸை ரீட் பண்ண முடியும், பல்வேறு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் அண்ட் பல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம டேட்டாவும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் இன்டர்நெட் வேர்ல்டில் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். இந்த பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பல்வேறு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம வந்து ஹேக்கர்ஸ் இரையாயிரும். அவங்க வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணி பல்வேறு விஷயங்கள் செஞ்சு நம்மளை வேறு லெவல் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸை பற்றி nordpass என்று சொல்லக்கூடிய பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மாதிரியான பாஸ்வேர்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு 1 2 3 4 5 6 ஆக்சுவலாக இது பாஸ்வேர்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பாஸ்வேர்டை மட்டுமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் போய் 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணி விட்டு நம்பர் பெருசாக இருக்கல பயங்கரமான பாஸ்வேர்டு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ எல்லாம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் 1 2 3 4 5 இப்படி ஒரு பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்த்து பிளேஸில் QWERTY. இப்போ மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த QWERTY கீபேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைனாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே QWERTY இதே ஒரு பாஸ்வேர்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் போய் பாஸ்வேர்டவே பாஸ்வேர்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதாவது PASSWORD. ஸோ இந்த கேரக்டரவே வந்துட்டு பாஸ்வேர்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஒன்ஸ், அதாவது 6 ஒன்ஸ் 11 11 11 இப்படி ஒரு பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து ABCDEF இந்த மாதிரியே பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்து ஹேக்கர்ஸ் என்னங்க பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I love you. ஸோ இப்படியெல்லாம் பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு பாஸ்வேர்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேம் கொடுப்பாங்க, அப்புறம் மொபைல் நம்பரு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸை வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிஸ்டமுடைய பாஸ்வேர்டே வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம நேமு, நம்பரு, ஏஜ் இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ் பல்வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ணி ஈஸியாக வந்து அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் பல்வேறு வெப்சைட்ஸில் வந்து ஒரு ஹிண்டாகவே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்ஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த பாஸ்வேர்ட் காலத்தில் ஒரு ஹிண்ட் வரும். அதாவது யூஸ் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ், யூஸ் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மினிமம் 8 கேரக்டர்ஸ் மேலே பாஸ்வேர்ட் கொடுங்க, இந்த மாதிரி பல்வேறு ஹிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை வந்து பக்காவாக நம்ம ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த ஹேஷ்கி அல்காரிதம்லாம் சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் டீடைல்ஸ், இது பெருசாக உள்ள போகணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும், அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இந்த அட் சிம்பிள், ஹைஃபன், அண்டர்ஸ்கோரு, இந்த ஸ்லாஷ், இந்த மாதிரி பல்வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் காம்பினேஷன் இருக்க மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும். மறந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து போய்க்கலாம். பட் அது தொல்லை பிடிச்ச வேலை. பிகாஸ் நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இமெயிலுக்கு வந்து அது ஓடிபி வந்து திரும்பி அந்த வெப்சைட்டில் போய் அது கொடுக்குறது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜராக இருக்கும். பட் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறப்ப எந்த வெப்சைட்ஸில் எந்த மாதிரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லையா நம்ம ஒரு பர்சனல் டைரியிலையோ இல்லை ஒரு ஹிடன் ஃபோல்டர் போட்டு கூட நம்ம வந்து பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு மறக்காமல் இருக்கிறதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டை வந்துட்டு பல்வேறு வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். எதுக்கப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஒரே பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஞாபகம் மாதிரி அதிகமாக இல்லை. ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்வேர்டை வந்துட்டு பல்வேறு இடத்துல கொடுக்குறப்ப அந்த பாஸ்வேர்டு கிராக் ஆகிடுச்சு, நம்ம ஹேக்கர் வந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் ஆகும். பிகாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து நமக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஒரே பாஸ்வேர்டு வந்து பல்வேறு இடத்துல கொடுக்க நம்ம தவிர்த்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக ஒரே பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months ஆகுது அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 6 monthக்குள்ளேயாவது அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் எல்லாம், அதாவது இப்போ பேங்க் வெப்சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வெப்சைட்ஸில் போய் இன்டர்நெட் பேங்கிங்கில் பார்க்குறீங்கன்னா அவங்களே நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க, இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரிமைண்டரை நம்ம வந்து பக்கவாக எடுத்துகிட்டு பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஆஃப் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்ஸில் அதாவது இந்த 1 2 3 4 5 6 ABCDEF QWERTY இந்த மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணிடுங்க.
அந்த மாதிரி பாஸ்வேர்ட் தயவு செஞ்சு இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் ரொம்ப சேஃபாக இருக்க முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி இன்டர்நெட் வேர்ல்டில் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை.